யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள், யார் வரக்கூடாது என்று அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். யார் வரக்கூடாது என்பதில் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு இன்றைய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஆள வேண்டும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற தாக்கம் இன்று வரை ஏற்படுத்தப்படலாம். அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டு அதிமுக ஆள வேண்டும் என்பதை ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கலாம். அதை செய்ய தவறுகிறார். அந்த கட்டமைப்புக்கு தேவை வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக. அந்த இடத்தில் அவர் தன்னுடைய வாய்ப்பை தவற விடுகிறார். வருகிற இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையும். இந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்காவிட்டால் அவருடைய தலைமை கேள்விக்குறியாக்கப்படும். இது ஒன்று.